கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். பைபிள் இல்லை உங்கள் வாழ்க்கையில். ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பிக்கும். பொருளாதாரம் போகும், சரீர பலன் போகும், கடைசியில் உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆஸ்தி எல்லாம் போகும். எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு திருமணம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிற திருமணத்தை கள்ள ஞானஸ்தானம் இதெல்லாம் கொடுக்குறவங்களுக்கும் சரி, அது சாபம் அவங்க வீட்டை தொடரும். இப்படி எடுக்கிறவங்களுக்கும் சரி, அது அவங்களுக்கு தொடரும். தேவ பயம் இல்லாமல் செய்யப்படுகிற ஊழியங்களை தேவன் தான் நியாயம் தீர்க்கணும். தேவ பயம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிற விசுவாசிகளை சூழ்நிலைகளை நியாயம் தீர்த்துரும். தகப்பன் எல்லாம் ஆசையை உண்டு பண்ண வல்லவனாக இருப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மகனை வளர்க்க தெரியாத வளர்த்ததுனால அவர்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. சில பேர் ஒரு பிள்ளை இருக்கும், இல்லை ஒரு பெண் இருக்கும், அவங்களுக்கு அந்த நேசத்துக்கு எல்லை இருக்காது. கடைசியில் பார்த்தா அது விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த திருமணத்தை நாசம் பண்ணிடும். திருமணம் என்பது அவருடைய வாழ்க்கையில் பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற அளவுக்கு இருக்கும் தேவனுடைய பார்வை.